ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து முக்கியமான ஒரு தலைப்பு. எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்து இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாகவே மனுஷனா இல்லை கடவுளா? ஸோ இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி விடை கண்டுபிடிக்கலாமா? சரி, இந்த கேள்விக்கு நான் எப்படி விடை கண்டுபிடிச்சேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றினதான சரியான புரிதல் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். இயேசு கிறிஸ்துனா யார்? ஏன் அவர் இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக வந்தார்? ஏன் அவர் சிலுவையில் மரித்தார்? இது எல்லாத்துக்கும் யார் ஒருவன் வந்து விடை கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு தான் இவர் கடவுளாக மனுஷனானு புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிளாங்காக வந்து ஒரு நியூவாக வந்து இயேசு கிறிஸ்து கடவுளா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக அதில் எந்த விதமான பலனும் இருக்க போகிறது இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து யார்? அவர் எதற்காக இந்த பூமியில் வந்தார்? எதற்காக அவர் சிலுவையில் மரித்தார்? எதற்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார்? எதற்காக அவர் பரலோகம் போயிருக்காரு? இதை பற்றினதான அறிவு உங்களுக்கு இருந்ததே ஆகில், அதற்கு பின்பாகவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆகில், இயேசு கிறிஸ்து கடவுளா மனுஷனா அப்படின்ற சந்தேகம் இருக்குமாகில் இந்த வீடியோ வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும். சரியா? சரி, நான் வந்து முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ஒரு புரிதலை நான் வந்து உங்களுக்கு வச்சணும்னு நான் ஆசைப்பட்றேன். சும்மா ஷார்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் சொல்லிடுறேனே. கடவுள் ஆதாமை படைக்கிறார். ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சிடறாரு. ஸோ ஆதாம் பாவம் செஞ்சதுனால நம்ம எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். ஸோ பாவிகளாக்கப்பட்ட நமக்குள்ளாக என்ன வந்ததுன்னா மரணம் அப்படின்றது வந்து இந்த மனித சமுதாயத்துக்குள்ளாக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வந்து உள்ள வருது. ஸோ இன்றைக்கி மரணம் அப்படின்ற ஒரு மரணம் இல்லாத வீடு அப்படின்ட்டு எந்த வீடுமே இருக்க முடியாது. ஸோ எல்லா வீட்லேயுமே மரணம் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். மனுஷனாக பிறந்த யாராகிலும் ஒருவன் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணணும்னா அவன் இறந்து தான் ஆகணும். ஸோ பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாவம் செய்யாத மனுஷனும் இல்லை, மரிக்காத மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. ஸோ இந்த பாவம் மரணம் அப்படின்ற இந்த பிரமாணங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகர் வந்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை வந்து மேசியாவாக வேதம் வந்து சித்தரிக்கிறது. மேசியா என்றால் நம்மை வந்து ரட்சிக்க போகிற ஒரு இரட்சகர். அந்த மேசியாவுடைய வருகைக்காக பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லா மக்களும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வண்ணமாகவே புதிய ஏற்பாட்டினுடைய நம்ம பைபிள் வந்து 2ஆக பிரிப்பாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவை பற்றினதான சில தீர்க்க தரிசனங்களும் முன்னறிவிக்கக்கூடிய காரியங்களும் இருக்கும். ஸோ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து அவர் மரித்து பரலோகம் போய் பிற்பாடு என்னென்னலாம் கடைசி காலத்தில் நடக்க போகுதுன்ற பற்றினதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு முக்கிய புள்ளி வந்து இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கிறார். சரி, இந்த இயேசு கிறிஸ்து நான் சொன்னால முன்னாடியே ஆதாமினால் நமக்கு பாவம் மரணம் அப்படின்ற ஒரு பிரமாணம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனுஷனானாலும் அவன் ஒரு பாவி தான், அவன் பாவத்தில் தான் பிறக்கிறான், பாவத்தில் தான் வளர்றான். ஸோ யாரும் அவனுக்கு போய்ட்டு இதை செய் இந்த தப்பை செய்யுன்னு சொல்லித்தரதில்லை. தானாகவே இயல்பாகவே அந்த மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு பாவம் அப்படின்ற ஒரு சுபாவம் வந்து அவனுக்குள்ளே இருக்குது. சரி, இதன் விளைவாக ஏற்பட்ட மரண தண்டனை. ஸோ பாவம் செய்த எவனும் என்ன பண்ணணும்னா தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் வந்து நீதி, அதுதான் நியாயமும் கூட. ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரமாணங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வரார். மனிதனாக வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக அவரே நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்கும் அவரே அந்த சிலுவையில் மரித்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார். பாவம் செய்தவனும் என்ன பண்ணணும்? தண்டிக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவம் செஞ்சால் மரண தண்டனையை என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். நம்ம பாவம் செய்ததற்கு இயேசு கிறிஸ்து மரண தண்டனையை அனுபவித்தார். மரண தண்டனையை அனுபவித்தது மாத்திரமல்லாமல் மரித்து 3 நாள் இந்த பூமியின் வயிற்றில் இருந்து 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா உயிரோடு எழுந்திருக்கிறார். ஸோ ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து நமக்கு மரணத்தை வாங்கி கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதி உள்ளவராய் மாறி
நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்கிறார். அப்போது ஆதாமினால் நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவினால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஓகே, ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து பாவியாக்கப்பட்டான், மரணம் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி பாவத்தை ஜெயித்து நம்முடைய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் நீதிமான்களாக்கி பாவம் மரணம் என்கின்ற பிரமாணங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரோ, மரணத்தை ஜெயித்தாரோ, அதே போல் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மரணம் என்கின்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு நாள் நாமும் மரித்தாலும் அவரோடு கூட எழுந்திருக்க போகிறோம் என்கின்ற நிச்சயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்கார். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றினதான சரியான புரிதல். ஸோ பாவத்தின் சம்பளத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வது தான் அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த பாவப்பட்ட இந்த சமுதாயத்தை மீட்பதற்காக ஒரு மீட்பர், ஒரு இரட்சகர் இந்த பூமியில் உதித்திருந்தார். அவர் உதித்தது மாத்திரமல்லாமல் அவருடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை அவர் சரியாக செய்து முடித்தும் அவர் இன்னைக்கு பரத்தில் ஏறி போயிருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சரியான புரிதலும் கூட. இந்த புரிதல் உள்ளவர்களுக்கு இருப்பினும் சந்தேகம் இருக்குமே ஆகில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னுமே என்ன பண்ணணும்னா பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஸோ நானும் ஆரம்ப கட்டத்தில் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருந்தது. இயேசு கிறிஸ்து கடவுளா, மனுஷனா, இல்லைனா 100% காட் 100% ஹியூமனா, ஸோ 100% கடவுள் 100% மனிதனா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் எனக்குள்ளாகவும் இருந்தது. இதற்கான விடைகளை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றது தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ shall we see பார்க்கலாமா? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட எனக்கு இந்த கேள்வி தோன்றும், இயேசு கிறிஸ்து கடவுளா மனிதனா அப்படின்ட்டு. அந்த கேள்வி எழும்புவதில் தப்பில்லை. அந்த கேள்விக்கான விடையை நாம் கண்டறியாமல் இருப்பதோ அல்லது அவரை நாம் விசுவாசியாமல் இருப்பதோ தான் தவறு. அந்த கேள்வி வருதுன்னா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. நீங்கள் இதுக்கான விடையை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன் இயேசு கிறிஸ்து கடவுளாக நம்மளால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஏன்னா இந்த உலகத்தில் நிறையா மனிதர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள், நிறையா மனிதர்கள் கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார்கள், நிறையா பேர் தங்களை கடவுளாக காண்பித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகையால் நமக்கு ஒரு சின்ன ஒரு இடிக்கும், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தானே, பூமியில் பிறந்த மனுஷன் தானே, நம்மளை போல் இந்த பூமியிலலாம் நடந்திருக்காரு, அவர் எப்படி நம்ம கடவுளாக வணங்குறது, ஒரு மனுஷனை எப்படி நம்ம ஒரு கடவுளாக வணங்குறதுன்ற மாதிரியான சில அடிப்படையான சந்தேகங்களும் கேள்விகளும் நம்ம மனசில் எழும்ப தான் செய்யும். அந்த கேள்வியும் அந்த சந்தேகம் நல்லது தான். இன்னும் நம்ம அவரை இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்க முடியுமே. அதனால் அந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குன்னா நல்லது தான். ஐ வில் கிவ் தம்ஸ் அப் ஃபார் யூ. ஓகே, ஒன்று இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கணும், இல்லைனா மனிதனாக இருக்கணும், இல்லைனா கடவுளாக ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கணும். ஸோ இதை தாண்டி நிச்சயமாக வேறு எதுவும் இருந்திருக்க முடியாது. சரி, நம்ம அதை பார்க்கலாம். we need to find the truth. நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ உண்மையை கண்டறிய போகிறோம். ஓகே, வாங்க கண்டறிவோம். ஓகே, உலகம் என்ன சொல்லுது சொல்லி பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தான். அவர் ஆக்சுவலாக கடவுளாக இல்லை. நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோன்னா அவர் கடவுளாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் கடவுளாக மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க முட்டாளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் உலகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, கடவுளுடைய இறை தூதர். இஸ் ஜஸ்ட் அ ப்ராஃபட் ஆஃப் காட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கடவுளுடைய ஒரு இறை தூதர், இல்லைனா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, some of the Christian denominations believe that Jesus is a man, a prophet of God. சில கிறிஸ்துவத்தை சார்ந்த சில
குழுக்கள் கூட இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் வந்து ப்ராஃபட் ஆஃப் காட் தான், அவர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை மனிதனாகவோ தீர்க்கதரிசியாகவோ கடவுளுடைய தன்மை இல்லாதவராகவோ என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சித்தரிக்கிறாங்க. ஓகே, உண்மையாகவே கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, இயேசு கிறிஸ்து வந்து கடவுளுடைய குமாரன், அவரும் இறையாண்மையுடைய இறைத்தன்மை உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உண்மையை பார்க்கலாம். சரி, வேதம் ஸ்கிரிப்சர்ஸ், ஓகே, வேதத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஹிஸ்டாரிக்கலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்துவ பிரச்சனை நம்ம வரலாற்று பூர்வமான ஆதாரங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்துடலாம். நான் எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஸ்கிரிப்சர்ஸ்குள்ளே போகாமல் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். ஓகே, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களோ இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க. ஓகே, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க. அப்போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொன்னால் அந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவுடைய பிறப்பும் கிறிஸ்துவுடைய வளர்ப்பும் கிறிஸ்துவுடைய மரிப்பும் உண்மைதானே. அப்போது நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வந்து முட்டாள் கிடையாது. ஓகே, எங்கேயோ பிறக்காத ஒருத்தரையோ, ஓகே, எங்கேயோ வாழாத ஒருத்தரையோ ஒரு குறிப்பிட்டு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க போகிறதில்ல. அப்போது காலம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கார். அப்போது பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ ஈவெண்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இல்லை அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இதில் நமக்கு என்ன பண்ணல, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பட்டமாக தெரியுது இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்காருன்ட்டு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட், இல்லைனா ஆனோ டாமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பட்டமாக வெளியரங்கமாக நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வாழன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண ஒப்பேற்ற முடியாது. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்துருக்கிறார். ஸோ பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, இந்த காலம், இந்த கிறிஸ்துவுக்கு முன் இந்த கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்ற இந்த விஷயமே இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு நபர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணுங்கன்னா அங்கீகரிக்குது. அது ஒரு கட்டுக்கதை அல்ல என்பதை நிரூபிக்கிறது. ஓகே, அவர் வந்து வரலாற்றிலே வாழ்ந்த ஒரு நபராக அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறாரு. ஸோ இனி இதில் நமக்கு சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வரலாறு காலமே நமக்கு வந்து அப்பட்டமாக வெளிப்படையாக அவர் ஒரு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத வந்து நமக்கு நிரூபித்து காட்டுது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் வளர்ந்த இடம், அவர் மரித்த இடம், இது எல்லாமே இன்றைக்கும் கூட நம்மளால் போய்ட்டு என்ன பண்ண முடியும்னா போய் பார்த்துட்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே கூட நமக்கு ஒரு ஆதாரங்களாக இருக்கிறது. ஓகே, அப்போது இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் வந்து வரலாற்றை இரண்டாக பிரித்திருக்கிறார், காலத்தையே ரெண்டாக பிரித்திருக்கிறார் அப்படின்னா இவர் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். உலகத்துக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, இஸ்லாமியர்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவர் காலத்தின் மத்தியஸ்தராக இருக்கிறாரு. இவரை நம்மளால் டெலீட் பண்ணவே முடியாது, ஹிஸ்ட்ரியிலேருந்து டெலீட் பண்ணவே முடியாது. எது எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு நபர் ஒரு முக்கியமான நபராக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறார். ஸோ இவரை தவிர்த்துட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இஸ் த மீடியேட்டர். அவர் வந்து ஒரு மத்தியஸ்தர், காலத்தின் மத்தியஸ்தர். ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பைபிளில் வந்து அவர் வந்து மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுது. மீடியேட்டர்னால் மத்தியஸ்தர். அதாவது இப்படி கூட சொல்லலாமே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இவர் மத்தியஸ்தர், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இவர் மத்தியஸ்தர், பாவத்துக்கும் நீதிக்கும் இவர் மத்தியஸ்தர், நியாயப்பிரமாணத்துக்கும் மன்னிப்புக்கும் இவர் மத்தியஸ்தர். ஸோ இந்த மத்தியஸ்தரை நம்ம காலத்துக்கும் மத்தியஸ்தராக நம்ம என்ன பண்ணலாம் வச்சிடலாம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், ஸோ மத்தியஸ்தர்.
ஸோ அதனால் இவர் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஜீசஸ் அப்படின்ற ஒரு பர்சனை நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. சரி, Jesus was a true person in history for the time, Apostles, Roman Empire. ஓகே, முக்கியமாக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உண்மையான நபர். வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து உண்மையான நபர் என்பதை அவரோடு வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிரூபிக்கிறாங்க. ரோமன் எம்பையர்ஸ் அவங்க நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறாங்க. இன்னும் கூட அவரை பார்த்த ஐ விட்னஸஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நோட்ஸஸ் இருக்குது, அவங்களுடைய குறிப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி நிறைய வேதத்தினுடைய ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஸ்கிரிப்சர் எவிடன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. அதையும் தாண்டி நிறையா எவிடன்சஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவருடைய பிளேசஸ், அவர் வாழ்ந்த இடம், அதையும் தாண்டி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நம்மளால் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ he is the true person who lived in the history. So we can't avoid him, we can't delete this person from the history. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவை வரலாற்றிலேருந்து தூக்கிட முடியாது. இப்போது நமக்கு வந்து என்னாச்சு, தெளிவாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கடவுளாக மனுஷனான்றதை தாண்டி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றத நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியெல்லாம் டிவைனிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மை. இதை பற்றி தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம், பார்க்க போகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றத வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. ஸோ இஸ் ட்ரூ பர்சன் இந்த ஹிஸ்ட்ரி. அவர் வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர், உண்மையான நபர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவைனிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் உண்மையாகவே இறை மைந்தரா, அவர் உண்மையாகவே இறைத்தன்மை உள்ளவரா, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பாக we should keep our faith on him. நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே என்ன பண்ணோம்னா வைக்கணும். ஸோ நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்கணும். வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்காவிட்டால் மெய்யாக விடுதலையாக மாட்டீர்கள். அப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வாண்ட்ஸ் டு ஃப்ரீ ஃப்ரம் அவர் சின்ஸ். ஓகே, அவர் வந்து நினைக்கணும் நம்மை விடுதலையாக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைத்தால் மாத்திரம்தான் நம்மளால் விடுதலையாக முடியும். குமாரன் விடுதலையாக்காவிட்டால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக மாட்டீர்கள். அவருக்கு சித்தம் இருக்கா, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், விடுதலையாக முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதலாவது அவர் மேலே உங்களோட நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணும்னா வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், வெளிப்பட மாட்டார். இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாகவே கடவுளா மனுஷனா டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை சோதித்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறைத்தன்மையை அவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார்னா வெளிப்படுத்த மாட்டார். ஓகே, யூ வாண்ட் ரிவீல் ஹிம் ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு டெஸ்ட் ஹிம். அவரை சோதித்து பார்க்கணும், அவரை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அவர் வந்து வெளிப்படுத்த மாட்டார், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா, நீங்கள் கடவுளா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்கள் கடவுளா மனுஷனா, என்னால் உங்களை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் உங்களை வந்து கடவுள் சொல்கிறாங்களே, நீங்கள் என் பாவத்துக்காக மறிச்சிங்கன்னு சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் உண்மை, பேசுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பறந்து இந்த அண்ட சராசரமே இருக்குது. நீங்கள் எங்கே போய் நின்று பேசினாலும் அவங்க என்ன பண்ணுவார்னா கேட்பார். ஸோ அதனால் நீங்கள் உண்மை மனதோடு அவரை தேடுவீர்களானால் அவரை கண்டடைவீர்கள். ஓகே, சந்தேகத்தின் பேரிலோ இல்லை அவரை பரிசித்து பார்க்கணும் சொல்கிற அந்த பேரிலோ நீங்கள் அவரை தேடுவீர்களாகில் நீங்கள் அவரை என்ன பண்ண மாட்டீங்க, கண்டடைய மாட்டீங்க. தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அவரை சோதிக்காதீங்க, அதுக்கு பதிலாக அவரை தேடுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிக்க முடியும் அவரை. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக பார்த்தாச்சு. ஸ்கிரிப்சர்ஸ்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய டிவைனிட்டியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நிரூபிக்க போகிறேன். நான் என் வாழ்க்கையில் நான் இயேசு கிறிஸ்துவோடைய அடிப்படையான சத்தியத்தை புரிந்து கொண்டிருந்தேன். ஸோ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ற அடிப்படையான சத்தியத்தை புரிந்து கொண்டால்தான் நமக்கு வந்து அவர் மனுஷனாக கடவுளானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையின் கீழாக நான் வேதத்தினுடைய ஸ்கிரிப்சர்ஸை நான் என்ன பண்ணேன்னா பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் நான் என்ன தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாகவே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறதுக்கு எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்துப்பாங்க. அதே வசனத்தோடு தான் நானும் இன்றைக்கி எடுத்து உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாருமே இந்த வசனத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டி காட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து வந்து இறை மைந்தார், இயேசு கிறிஸ்து வந்து தேவன், அவர் கடவுள் தான் அப்படின்றத வந்து யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து டேரெக்டாக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். யோவான் என்ன பண்ணியிருப்பான்னா டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்டு வாஸ் வித் காட் அண்ட் வேர்ட் வாஸ் காட். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதான் இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். ஓகே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஸோ பாருங்களேன், காட் யோவான் நிரூபிச்சிட்டாரு. ஸோ ஜீசஸ் வாஸ் காட் அப்படின்னு மட்டும் நான் சொல்லாமல் இந்த வசனத்தை ஒரு டிஃப்ரெண்ட் வேலை உங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். அது எப்படி சேர்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல. அந்த இறைவன் தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும். இயேசு கிறிஸ்து வந்து இங்கே வந்து யோவான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கடவுளாக டைரக்டாக சொல்கிறாரு. ஹி வாஸ் காட். இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. அந்த வார்த்தையானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துன்னு போட்டுருவோமே. ஆதியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார், இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார், இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார் அப்படின்னு தான் இதனுடைய சரியான அர்த்தமும் பொருளும் கூட. அதை வந்து அப்பட்டமாக யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்வதன் காரணம் என்ன? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வித்தியாசமாக பார்த்துருவோமா? ஓகே, யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து டைரக்டாகவே வெளியரங்கமாகவே இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார், த வேர்ட் வாஸ் காட், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வெளியரங்கமாகவே இந்த வார்த்தையை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று யோவான் சொல்லுகிறாரு. திஸ் வேர்ட் இஸ் ட்ரூ ஆர் நாட்? இது உண்மையான வார்த்தை தானா இல்லை சும்மா எழுதுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா நம்ம இந்த வசனத்தை எழுதின எழுத்தாளர்கிட்ட போனோம். ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை யார் எழுதினா? யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ஜான் காஸ்பல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அப்போஸ்டல் ஜான் வந்து இங்கே வந்திருக்காரு. சரி, நம்ம போகலாம். இப்போது ஜீசஸை தள்ளி வச்சுருவோம். யோவான் எழுதின அந்த 1வது அதிகாரத்தோட 1வது வசனத்தை தள்ளி வச்சுருவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்ட வருவோம். ஓகே, அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், அவரோடு நடந்தவர், அவரோடு உட்கார்ந்தவர், அவரோடு சாப்பிட்டவர், இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணார்னா இவர் பயணம் செய்தவர். இ ஜேர்னி வித் ஜீசஸ். ஓகே, அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை இவர் பார்த்தார். யாரோ சொல்லி பார்க்கல, யாரோ சொன்னதை இவர் கேட்டு எழுதலை. இவருடைய நேக்கட் ஐஸ், இவருடைய வெறும் கண்ணாலே என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பார்த்தார். நடக்கக்கூடாதவங்களை நடக்க செய்தார். இப்படி கை இருக்கா, கையை குணப்படுத்துகிறாரு. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு. செவிடரையும் ஊமையையும் பேச வைக்கிறாரு, கேட்க வைக்கிறாரு. குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறாரு. இப்படி எல்லா விதமான அற்புதங்களையும் யோவான் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்ணால் பார்த்துருக்காரு. அதையும் தாண்டி இவர்கள் படவில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா கடல் மேலே நடந்து வருகிறார். எல்லாரும் ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ அந்த தண்ணீர் மேலே நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்துருக்கிறாரு. பல நோய்களை அவர் குணப்படுத்தியிருக்கிறாரு. பிசாசுகளை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் யோவான் பார்த்து இருக்கிறார். இத்தோடு நம்ம நிறுத்திக்க முடியாது. அதையும் தாண்டி இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பார்த்துருக்கிறார். ஓகே, he is the most important person during the crucifixion of Jesus Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது யோவான் வந்து அங்கே ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது யோவான் வந்து அங்கே ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து யோவானை பார்த்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து யோவான் இடத்துல சொல்கிற அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்க முடியும். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறாரு, யோவான் அங்கே நிற்கிறாரு, பக்கத்தில் இயேசுனுடைய தாயாகிய மரியாதை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. அப்போது யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் அவர் பார்த்துருக்கிறாரு. இன்னும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாங்க. பக்கத்தில் யார் நிற்கிறா? மரியாள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பெற்ற அவருடைய தாயாகிய மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. அப்போது யோவானுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, அதை பற்றி இவர் வந்து மரியாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்பு. பக்கத்துலேயே மரியாள் இருக்கிறாங்க. ஏற்கனவே மரியாளை பார்த்துருக்கலாம், இல்லை பிற்பாடும் பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் போதேயே மரியாளும் யோவானும் அங்கே இருக்கிறாங்க. அப்போது யோவானுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிறந்தார் அப்படின்ற அந்த அதிசயமான பிறப்பை மரியாள் வந்து யாருக்கு சொல்லியிருக்க முடியும்? யோவானுக்கு சொல்லியிருக்க முடியும். நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் நமக்கு குறிப்பிடப்படலை. ஆனாலும் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. தெர் இஸ் அ லாட்ஸ் ஆஃப் சான்ஸ், 100% சான்ஸ். ஓகேவா? தேவதூதர்கள் வந்து யோசேப்பிட்ட எப்படி பேசினாங்க, மரியாள் இடத்துல எப்படி பேசினாங்க, இந்த குழந்தை எப்படி உருவானது, பரிசுத்த ஆவியினுடைய வித்தினால உருவானது, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், எவ்வளோ ஞானம் உள்ளவராக இருந்தார், அதையும் வேதத்தில் குறிப்பிடாத பல அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் மரியாள் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக யோவானுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றினதான பிறப்பினுடைய அடிப்படையான அற்புதமான காரியங்களும் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? யோவானுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு ஸ்திரீ கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயரிடுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனம் இருக்குது. அதே தீர்க்கதரிசன வார்த்தையை ஏஞ்சல் வந்து யார், தேவதூதர்கள் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? மரியாள் கிட்ட சொல்கிறாங்க. ஏதோ ஸ்திரீயே நீ என்ன பண்ண போகிற, கர்ப்பதியாக நீ வந்து உன்னிடத்தில் உண்டாயிருக்கிறது வந்து பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இவருக்கு வந்து நீ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும், இம்மானுவேல்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்ற அர்த்தமா அப்படின்ற மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் மரியாள் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? யோவான்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. யோவான்கிட்ட மாத்திரம் இல்லை, மத்தேயு, லூக்கா, மார்க்கு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மத்தேயும் லூக்காவும் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எழுதுகிறாங்க. ஆனால் மற்றவங்க அதை பற்றினா மத்தேயும் லூக்காவும் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கும் யோவானும் எழுதாமல் அவருடைய தன்மைகளை பற்றி, அவருடைய சுவிசேஷங்களை பற்றி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையின் கீழாக தான் யோவானும் கூட. யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எழுதவில்லை, மத்தேயும் லூக்காவும் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? யோவான் வந்து அவருடைய தெய்வீக தன்மை குறித்து அவர் என்ன பண்ணிடலாம்? எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து யாருக்கு நல்லா தெரியும்னா யோவானுக்கு தெரிஞ்சிருக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை யோவான் பார்த்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை யோவான் பார்த்துருக்கிறார். ஓகே, அப்போஸ்தலர்கள் வந்து மேலறையில் கூடியிருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் நடுவே இருக்கிறதை பார்க்க முடியுது. அப்போது இயேசு கிறிஸ்து மரித்தது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே தொங்குகிறதையும் யோவான் பார்க்கிறார். அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ல, ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததையும் யோவான் பார்த்துருக்கிறார். அதையும் தாண்டி யோவான் இயேசு கிறிஸ்து வானத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறார். அதையும் தாண்டி வெளிப்படுத்தின விசேஷத்தை யார் எழுதுறாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறாரு. அவருக்கு வந்து ஒரு விஷன் கிடைக்குது. ஓகே, நான் வந்து இது மாதிரி பத்மு என்னும் தீவில் இருக்கும்போது ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது இயேசு கிறிஸ்து அவரோடு பேசுகிறார். நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன், இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விஷன்ஸை உடைய ஒரு ஜான்
அப்போஸ்தலன் ஜான் தான் எழுதுகிறாரு. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். அப்போது அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் சும்மா ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை தேவன் சொல்லிட்டு ஒப்பேத்தலை. மாறாக அவர் என்ன பார்த்தாரோ, அவர் இயேசு கிறிஸ்துவை என்னவாக உணர்ந்தாரோ அதை தான் என்ன பண்ணியிருக்காரு, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கார். ஸோ உண்மையாகவே இந்த யோவான் எழுதின 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிகவும் நமக்கு பலமான ஒரு வசனம். ஓகே, ஸோ யோவான் எழுதின 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பொய்யல்ல. யோவான் என்ன பார்த்தாரோ, இயேசு கிறிஸ்துவை அவர் என்னவாக பார்த்தாரோ, இயேசு கிறிஸ்துவை அவர் என்னவாக உணர்ந்தாரோ அதான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எழுதியிருக்காரு. ஜீசஸ் வாஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதியிருக்காரு. நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுவேன் என்னென்னா, வேதம் ஒரு மனுஷன் கைகளால் எழுதப்பட்டாலும் அவர்கள் ஆவிக்குள்ள ஆக்கப்பட்டு ஆவியானவருடைய வழிநடத்துறதுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வேதத்தை எழுதியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சும்மா பைபிள் படிச்சிங்கன்னா அது மனுஷன் எழுதின கதை மாதிரி இருக்காது. அது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனுக்கு உப்பால் இருக்கும். அப்போது we can feel that while read the Bible. ஸோ நம்ம வேதத்தை படிக்கும்போது நிச்சயமாக மனுஷன் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால் அதை உணர்ந்துக்க முடியும். நீங்கள் பைபிள் படித்து பாருங்களேன், உங்களால் உணர முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை யோவான் பார்த்தார். அதனால தான் யோவான் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய காஸ்பலை he is God அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா விதமான க்ளோரி, மகிமை எல்லாவற்றையும் பார்த்து அவர் கடவுள் சொல்லிட்டு யோவான் எழுதுகிறார் அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக யோவான் மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு பைபிள் வசனத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் டினோட் பண்ணுறாரு. மத்தேயுவும் மார்க்கும் லூக்காவும் சொல்லாத ஒரு முக்கியமான வசனத்தை யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், John 3:16. உலகத்துக்கே தெரியும், இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோடு பேசுகிற அந்த வார்த்தையில் இந்த வசனம் குறிப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have an everlasting life அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோ கிட்ட என்ன பண்ணார்னா அந்த நடுராத்திரி இரவில் சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோட என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையை பகிர்ந்துக்கிறார். யார் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைவான். இதை யார் சொல்கிறது? தேவன் இதை நியமித்து வைத்திருக்கிறார். தேவன் இதை சொல்லுகிறார். தேவனுடைய குமாரன் இதை சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே இந்த உலகத்தில் தந்திரலி இவ்வளவாய் தேவன் இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்பு கூர்ந்திருக்கிறார். ஸோ இந்த வசனத்தை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா டினோட் பண்ணியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இப்போது இஸ்லாமியர்கள் இந்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை யாராக சித்தரிக்கிறார்? தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். ஓகே, தேவகுமாரன், மனுஷகுமாரன். தேவனுடைய குமாரனாக என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து தன்னை சித்தரித்து கொள்கிறார். ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஆமாம் நாங்களும் இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காடு, தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா வேதம் ஆதாமையும் தேவனுடைய குமாரன் சொல்லுது, மோசேவையும் தேவனுடைய குமாரன் சொல்லுது, தாவீதையும் தேவனுடைய குமாரன் சொல்லுது, ஆபிரகாமையும் தேவனுடைய குமாரன் சொல்லுது. அந்த வகையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரர் தான், நம்ம எல்லாருமே கூட தேவனுக்கு குமாரர் தான், கடவுளுக்கு பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சன் ஆஃப் காட் சொல்லிட்டு ஜீசஸ் கிறிஸ்து சொல்கிறது இதில் ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. நாம் எல்லாரும் அவருக்கு புத்திர சுவிகாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மை அவர் தத்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் நபரை தேவன் சிலுவையிலே மரிக்க செய்து
அவர் மூலமாக பாவத்துக்கு மரித்த நம்மை அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணார்னா தத்தெடுத்திருக்கிறார். நம்ம ஒரு சுவிகார புத்திரர்களாக மாற்றிருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு யார்? தத்து பிள்ளைகள். நம்ம எல்லாரும் ஒரு பிள்ளைகள் தான். ஆனால் வசனம் அவர் தெளிவாக நமக்கு சொல்லுது, நம்ம இயேசு கிறிஸ்துவை வழியாக கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காரு? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை அவருக்கென்று தத்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே வேதம் இவரை சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி எல்லாரும் சன் ஆஃப் காட் தான். எல்லா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் தேவனுக்கு குமாரர்கள் தான், குமாரத்திகள் தான். தாவீதும் கடவுளுக்கு குமாரர் தான், ஆதாமும் கடவுளுடைய குமாரன் தான், மோசேயும் ஆபிரகாமும் யாக்கோபு எல்லாருமே கடவுளுடைய குமாரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாம, அப்படி நம்ம ஒப்பேற்றாமல் இந்த வசனம் சொல்லுகிற முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தை கடவுளுடைய உண்மையான குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை குறிக்கக்கூடியதான வார்த்தையாக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். For God so loved the world that he gave his only begotten son. His only begotten son. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஓகே நல்லா பாருங்கள், ஒரே பேரான குமாரனை. அப்போது நம்ம எல்லாருமே கடவுளுக்கு குமாரர்கள் அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறப்ப அது வேறு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போது ஒரே பேரான குமாரன் வராது, தம்முடைய குமாரர்களில் ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரனை, ஒரே பேரான குமாரனை. ஸோ அவருக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். ஆனால் கடவுளுடைய உண்மையான ஒரே பேரான குமாரன் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போது இஸ்லாமியர்கள் சொல்கிற இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்றுக்க முடியாது. இஸ் த ஓன் சன் ஆஃப் காட், கடவுளுடைய உண்மையான குமாரன், ஒரே பேரான சொந்த குமாரனை என்ன பண்ணியிருக்காருன்னா பலியாக கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா மீட்டெடுத்துருக்கிறார். ஸோ இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நம்ம ஏதோ அவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், இஸ் ஒன்லி பிகாட்டன் சன், தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து கடவுளுடைய உண்மையான குமாரன். ஓகே ஓகே இதை நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் படி பார்த்துடலாமே, வேத வாக்கியங்கள் படி பார்த்துடலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்து, என்னால் டிஸ்பிளேயில் போட முடியாது, சாரி. ஸோ உங்ககிட்ட பைபிள் இருந்தால் எடுத்து பாருங்கள், இல்லைனா பைபிள் இல்லைனாலும் நான் சொல்கிறத கேளுங்க. ஸோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்த வசனம், அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே வானத்தில் பேசுகிறது யார்? இப்போது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, பிதாதான் என்ன பண்ணாங்கன்னா குமாரனா பூமியில் வந்தார், செத்துட்டு உயிரோடு ஆவியை பரலோகத்துக்கு போயிட்டார். ஸோ பிதா குமாரன் பரிசுத்த 3 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருத்துவத்தை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே நம்ம திருத்துவத்தை பற்றி பேச விரும்பல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை தான் நம்ம பேச போகிறோம். அதன் அடிப்படையின் கீழாக நான் தெளிவாக சொல்கிறேன், பிதாவும் குமாரனும் தனித்தனி நபர்கள். ஓகே, குமாரன் பூமியில இருந்து ஞானஸ்தானம் எடுத்து மேலே கரையேறின உடனே பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறாரு. வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எங்கள் இயேசு கிறிஸ்து தான் பிதாவாக இருந்தார்னா, இயேசு கிறிஸ்துவ பரலோகத்தில் ஒரு காப்பியாகி அவரே இவருடைய நேசகுமாரன் பேசி கீழே இயேசு கிறிஸ்துக்கு அந்த வார்த்தை வந்திருக்குமானா? அப்படி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு புரிதல் இருக்கணும்னா அதை சேர்த்துக்கு போட்டிருங்க, அது ரொம்ப தப்பான புரிதல். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். இட்ஸ் 2 பர்சன், 2 ஆழ்த்தத்துவம் இல்லை. 2 ஆழ்த்தத்துவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போது வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறப்ப, இவர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இயேசப்பா மேலே ஏறி வர்றாரு. கரையேறி வந்தோடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது தேவன் தம்முடைய குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன்பா
மை லவபிள் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இவர் மேலே பிரியமாக இருக்கேன், நான் இவரை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்னுடைய நேசகுமாரன், மை மை லவபிள் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் படி பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த நேசகுமாரன், அவருடைய குமாரன். தெளிவாக சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இஸ் மை சன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது போலாமா? இங்கே அதான் இந்த இடத்துல தேவனாகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய குமாரன் என்று தெளிவாக என்ன பண்ணார்னா டைரக்டாகவே சொல்லிடுறார், அச்சுட்டுறார். இஸ் மை சன்ரா அப்படின்றார். அடுத்தது தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 30-35 நான் வாசிக்கிறேனே. தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இஸ் த சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவருடைய குமாரன் என்று அவர் என்ன பண்ண போகிறார்னா அழைக்கப்பட போகிறார். அப்போது இதை அவர் தேவனுடைய குமாரன், மரியாளுடைய வயிற்றில் பிறக்க போகிறது யாருடைய குமாரன்? உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்றத தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஓகே, சரி. பிதாவாகிய தேவன் அவரை தேவனுடைய குமாரன், இவர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, ஒரு பக்கம் வச்சுருவோம். தேவ தூதர் மரியாள் கிட்ட, உன் வயிற்றில் பிறக்க போகிறது உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படும், அவர் தேவனுடைய குமாரன், அது பரிசுத்தமுள்ள ஆவினால் உண்டாக்கப்பட்டது, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்கிறாங்க, உன் வயிற்றில் பிறக்க போகிறது தேவனுடைய குமாரன். ஓகே, இதை தூக்கி எடுத்து வச்சுருவோம். பிதாவாகிய தேவன் சொன்னதையும் எடுத்து வச்சுருவோம், தேவதூதர்கள் சொன்னதையும் எடுத்து வச்சுருவோம், தேவதூதன் சொன்னதையும் எடுத்து வச்சுருவோம். டிசைபிள்ஸ் அவருடைய சீஷர்களே என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணுறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15-16. மத்தேயு 16:15-16. மேத்யூ சாப்டர் 16 verses 15 and 16. அப்போது அவர், யார்? ஏசப்பா கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை யார் சொல்கிறது? யோனாவின் குமாரனாகிய சீமோன், அப்போஸ்தலனாகிய பேதுரு. சீமோன் தான் பேதுரு, சீமோன் பேதுரு. அப்போது சீமோன் பேதுரு கண்களால் பார்த்ததை என்ன பண்ணான்னா கன்ஃபஸ் பண்ணுறாரு, அறிக்கை எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சீமோன் பேதுரு அப்போஸ்தலத்தில் கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? இந்த உலகம் 1000 சொல்லட்டும், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என் கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க, நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கேட்டதுக்கு, நம்மளை போல் சாதாரணமான எலும்பும் தசையும் உள்ள ஒரு மனுஷன் சீமோன் பேதுரு சொல்கிறாரு, அவர் அறிக்கை எடுக்கிறாரு, தான் பார்த்ததை அவர் சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற மை ஃபாதர், என் பிதா, நான் அவருடைய குமாரன் என்பதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார்.
இவ்வளோ அப்பட்டமாக இருக்கும்போது இல்லை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்லாம் இல்லைப்பா, எல்லாரும் தான் தேவனுடைய குமாரன், எல்லாரும் தான் கடவுளுடைய பிள்ளைகள், இவர் சொந்த குமாரன், தம்முடைய ஒரே பேரான குமாரன், பிதாவுடைய நேசகுமாரன், பிதாவுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், பிதாவை தேவனை என் பிதா என்று அவர் அழைக்கிறார். மை ஃபாதர், மை ஃபாதர், மை ஃபாதர் ரிவீல்ட் யூ டு சிமன் அப்படின்னு சொல்கிறார். என் பிதா தான் சீமோனை உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை யார் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்? மை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து தேவனை தன்னுடைய பிதா, என் பிதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறத பார்க்குறோம். ஓகே, அடுத்து ஒரு வசனத்தில் யோவான் எழுதின 10வது அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். பிதா தேவன், எல்லாருக்கும் இது தெரிந்த விஷயம். ஸோ நானும் காடும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போது யூதர்கள் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். நான் வாசிக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 சில வசனங்களை வாசிக்கிறேன் வச்சுக்கோங்க. அதான் 30 சில வசனங்களை தான் வாசிக்கிறேன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் காடும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். இது சொன்னவொடனே அவங்களுக்கு யூதர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ தே ஹவ் டேக்கன் ஸ்டோன்ஸ் டு ஸ்டோன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிற்பாடு யோவான் எழுதுகிறத பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அதற்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினாலே உன்மேல் கல்லெறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏசப்பா, நான் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்கேனே, நான் செஞ்ச எந்த நல்ல விஷயத்தினால என் மேலே கல்லெறிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப, இயேசு கிறிஸ்து கேட்குறப்ப யூதர்கள் சொல்கிறாங்க, நீ நல்லா செஞ்சலை, அதுக்காகலாம் நான் உன் மேலே கல்லெறியலை. இந்த பாரு, நீ மனுஷனாக இருக்கிற, உன்னையும் கடவுளையும் ஒன்றுன்னு சொல்கிற, உன்னை கடவுளுக்கு ஈக்குவலாக மாற்றுற, அதனால தான் நான் உன் மேலே என்ன பண்ணுறேன், கல்லெறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிற்பாடு இது கீழே நம்ம வாசிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆண்டவரே சொல்கிறாரு, இது மாதிரி நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை. என்ன சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன். இங்கிலீஷில் சூப்பராக இருக்கு பாருங்களேன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஸோ நானும் பிதாவும் 2 = 1. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஓகே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறோம் இல்லை, ஒன்றாக இருக்கிறோம். பெரிய விஷயம். வா, 2 பேர் we are one. I and Father are one. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். புரியுதவன் பிஸ்தாப்பா. ஓகே, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு சொல்கிறார். வித்தியாசமாக சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். வித்தியாசமான வார்த்தை, மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை. ஓகே, யோவான் இது எல்லாமே நமக்கு எங்கே இருந்து ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்களேன். யோவான் எதிர 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இவ்வளோ விஷயத்தில் பார்த்தோம். ஸோ ஜான் காஸ்பலுடைய பர்பஸ் என்ன? த பர்பஸ் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் இஸ் வாட் பார்த்தலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் எதற்காக இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார், எந்த நோக்கத்துக்காக எழுதுகிறார், அவர் எழுதியிருக்கார். வாங்க படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறார்,
இயேசு, உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. த பர்பஸ் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல், எதுக்காக யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு எழுதுறார். நான் தடவை படிக்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கணுன்றதுக்காகவும், அவர் நாமத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை நான் எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஸோ ஜான் பர்பஸ் என்ன சொல்லி பார்க்குறப்ப, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அதை இந்த உலகத்துக்கு சொல்லும்படியாகவும் அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் பரலோக பாக்கியமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நமக்கு வெளிப்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் என்ன பண்ணியிருக்காரு ஜான் காஸ்பல் ஜான் எழுதியிருக்காரு. ஸோ த என்டையர் காஸ்பல் ஆஃப் ஜான் வாஸ் ரிட்டன் டு ப்ரூவ் ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் காட். மொத்த யோவான் எழுதின சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அது எழுதியிருக்கார். அது அவருடைய முக்கியமான நோக்கம். இன்னும் கூட பிதாவாகிய தேவனே தன்னுடைய குமாரனை மகிமைப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எத்தனை எத்தனை வசனங்கள்! இல்லைப்பா, தேவனோட குமாரன்லாம் இல்லை, நான் நம்ப மாட்டேன்ப்பா. முட்டாள்களே, வேதம் அவரை தேவனுடைய குமாரன், தேவனுடைய சொந்த குமாரனாக தான் சித்தரிக்கிறது. ஃபாதர் காட் இஸ் த ஓன் ஃபாதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். Jesus Christ was one son of Father God. இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த பிதா தேவன், தேவனுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இனி சன் ஆஃப் காட் அப்படின்றதில் இனி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரான்றதில் சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து கடவுளா அப்படின்றதுல சந்தேகம் இல்லை, யோவானே நிரூபிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா அப்படின்றதுல சந்தேகம் இல்லை, தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறது. The resurrection of the Jesus Christ proves that Jesus was the Son of God. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கண்டினியூவாக படிக்கிறேன். ரோமர் எழுதின 1ஆவது அதிகாரம் சில வசனங்கள் அப்படியே படிக்கிறேன், 4லேருந்து படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, இது எதுவும் புரியல, கூட விட்டுருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மிஸ்டர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன், சன் ஆஃப் காட், தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்ததினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமியர்கள் சொன்ன மாதிரியே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது அது பொதுவான வார்த்தையாகவே எடுத்துப்போமே. நம்ம எல்லாருமே தேவனுடைய குமாரர்கள் தான், அந்த வகையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நம்ம மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டோமா? நம்ம மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தோமா? மரித்து உயிர்த்தெழுந்தோமா? இல்லையே. ஸோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன் என்பதை எது நிரூபிக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்ப, தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாக இருக்கிறார். ஸோ அவர் மரித்து உயிரோடு இருந்தது தான் அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுது. ஓகே,
அப்போது நம்ம ஒப்பேற்ற முடியாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரன்ற மாதிரி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தாங்க. ஸோ எவ்ரிபடி சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்ததுனாலே ஒன்றாச்சு, தேவனுடைய சொந்த குமாரன், இஸ் த ஓன் சன் ஆஃப் காட் அப்படின்றத நிரூபிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இயேசு கிறிஸ்து கடவுள் என்று டைரக்டாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு. நான் பின்னாடி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை கடவுள் என்று எங்கேயும் சொல்லவில்லை. நான் கடவுள், என்னை வணங்க வேண்டும் என்று ஏன் இயேசு கிறிஸ்து எங்கேயும் சொல்லலை. அப்படி டைரெக்டாக எதனா ஒரு வசனம் இருந்தாலே போதுமே எல்லா இஸ்லாமியர்களும் நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கன்னு சொல்கிறாங்களே. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட நான் டைரெக்டாக நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ஆன்சரை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி நான் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். திஸ் இஸ் கால்ட் காட் டைரக்ட்லி. எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று டைரெக்டாக தாக்கப்பட்டிருக்காரு பார்க்கலாமா? எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கடவுள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப யோவான் சுவிசேஷம் 1வது வருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டு வச்சிட்டாரு. ஜீசஸ் தேவன்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஜீசஸ் காட்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா யோவான் டேரெக்டாக போட்டு தன்னுடைய ஃபஸ்ட்டு சாப்டரோட ஃபர்ஸ்ட் வர்சஸில் போட்டு வச்சிட்டார். அதுக்கப்புறம் 14th வசனம். ஓகே, அதே யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வார்த்தை சொன்னார்ல, ஸோ அதில் ஒரு வார்த்தை இருந்தது. இதை 14th வசனத்தில் எடுத்துன்னு வர்றாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எங்கேயா போவீங்க நீங்களா? ஒரு சாதாரணமான நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி சாதாரணமான சன் ஆஃப் காட் இல்லைடா, ஓன் சன் ஆஃப் காட்ரா. இங்கே பாருங்களேன் எல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு. அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ தேவனோடு இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு வாசம் பண்ணினார். அவரோட மகிமையை நான் பார்த்தேன். யோவான் சொல்கிறேன், நான் பார்த்தேன். அது பிதாவுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது. ஸோ நான் பார்த்தேன். த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த சன் ஆஃப் காட், த ரியல் சன் ஆஃப் காட், த ஓன் சன் ஆஃப் காட். என்னால் இதுக்கு மேலே அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. உங்களால் விட முடியாது. இதுக்கப்புறம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்றத வந்து நீ என்ன பண்ணுறீங்க, அது எந்த விதமான சந்தேகமும் உள்ளவரெல்லாம் நீங்கள் இருக்காதீங்க. ஷார் இஸ் ஓன் சன் ஆஃப் காட், ரியல் சன் ஆஃப் காட். ஸோ முக்கியமாக ஒரு காடு. நெக்ஸ்ட் தோமா அவர்கள் ரொம்ப முக்கியமான புள்ளி இவர் தான் நமக்கு. உண்மையாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது கூட தோமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருங்க. ஸோ தோமா கால் ஜீசஸ் மை லார்ட் அண்ட் மை காட், என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தோமா வந்து இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார். ஓகே, தோமா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆள். ஒரே நிமிஷம், சின்ன ஃபால்ட். ஓகே, தோமா பற்றி பேசுகிறோம்ல, தோமா பற்றி சொல்கிறேனே. யா ஃபைன், 2 நிமிஷம், 2 minutes. என்னடா வீடியோவை போட்டுட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கியடா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஓகே, தோமா பற்றி பார்த்துட்ருக்கோம். தோமா வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஏன் சொல்லி பார்க்குறப்ப, ஸோ இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு இருந்து வந்தார். சீஷர்கள்லாம் பார்த்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் பார்க்கல. யார் பார்க்கலன்னா தோமா பார்க்கல. தோமா என்ன சொல்கிறாருன்னா, நான் நம்ப மாட்டேன்ப்பா, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டாருலாம் நான் நம்ப மாட்டேன். அவர் கையிலையும் காலையும் ஆணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஓட்டையில் வந்து என்னுடைய கையை நான் விட்டு பார்த்து, என்னுடைய விரலை விட்டு பார்த்துட்டு அவருடைய விழாவில் குத்துனாங்களே, அதில் என் கையை விட்டு பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன்னா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோமா சொல்கிறார். அப்போது ஒரு நிமிஷம்,
இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து சீஷர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கிறப்ப அன்றைக்கி தோமாவும் இருக்கார். இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே காட்சி அளிக்கிறாரு. உயிரோடு எழுந்தவராக அவர் என்ன பண்ணுறாருன்னா தோமாவுக்கு காட்சி அளிக்கிறார். அப்போது தோமாவை ஏசப்பா சொல்கிறாரு, தோமா நீ என்ன சொன்ன? நான் உயிரோடு எழுந்ததை நீ நம்பலை. இதோ என் கையில் இருக்கக்கூடிய காயத்தை பாரு, காலில் இருக்கக்கூடிய காயத்தை பாரு, உன் விரலை விட்டு பாரு இந்த ஓட்டையில், இதோ என் விழாவில் இருக்கக்கூடிய ஓட்டையில் உன் கையை போடு அப்படின்னு சொல்கிறார். உடனே தோமா சொல்கிறாரு, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பெரிய விஷயம். தோமா ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பார்த்தார். இங்கே அவர் என்ன, இயேசு கிறிஸ்துவ என்னவா கன்ஃபஸ் பண்ணுறாரு? மை லார்ட், மை காட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா கன்ஃபஸ் பண்ணுறார். என்ன ஆண்டவரே, என் தேவனையும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கன்ஃபஸ் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை யார் பார்த்தா? தோமா பார்த்தார். தோமா பார்த்தது மாத்திரம், தோமா வச்சு நம்ம இன்னொரு விஷயத்த கூட பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தோமா சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே. ஆண்டவரே, நீர் போகக்கூடிய இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்கள் போகிற இடமே எங்களுக்கு தெரியாதே, வழி எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தோமா கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே, நீங்கள் எங்கேயோ போகிறோன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி எங்களுக்கு தெரியும்? வழியே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போகிற இடமும் தெரியாது, வழியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஐ ஆம் த வே, லைஃப் அண்ட் ட்ரூத், நோ ஒன் கம் டு மை ஃபாதர் வித்தவுட் மீ அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிதாவிடத்தில் வருவதற்கு நான் தான் வழி, என்னை இல்லாமல் யாரும் பிதாவிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக நான் இயேசு கிறிஸ்துவை வந்து உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவதற்கு எனக்கு தோமா ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். ஏன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ தோமா வந்து பர்சனலாக வந்து நான் வந்து ஒரு சென்னை வாசி. ஸோ அவர் வந்து சென்னைக்கு வந்து சுவிசேஷம் சொல்லி இங்கேயே ரத்த சாட்சியாக மரித்தார். ஸோ அதனால் வந்து தோமா வந்து நமக்கு வந்து மிகவும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தோமா நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் போகிற இடமும் தெரியாது, வழியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப பைபிளே ஒரு ஃபேமஸான வார்த்தை வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். ஸோ வித்தவுட் மீ யூ காண்ட் என்டர் த ஹெவன். பிதாவிடத்தில் வர முடியாது, பிதா எங்கே இருக்கார்? ஹெவனில் இருக்கார். ஸோ பரலோகம் போகிறதுக்கு நான் தான் வழின்னு சொல்லிட்டு தோமா இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்தபோது அவருடைய உயிர்த்தெழுதலை எனக்கு ஸ்ட்ராங்காக நிரூபித்தது தோமா. ஸோ தோமா வந்து ஏசப்பாட்ட கேட்குறாருல, ஏசப்பா வந்து நான் நம்ப மாட்டேன், அவர் உயிரோடு இருந்ததை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இயேசு கிறிஸ்து காய்ச்சலித்து அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இரு தோமா, இதோ பாரு நான் உயிரோடு இருந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சலிக்கிறேன். ஸோ அதன் பிற்பாடு அதை இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்த தோமா அவர் தேவனுடைய குமாரன் என்கின்ற சத்தியத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் இந்த பூமிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அப்படி வரும்போது அவர் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ரத்த சாட்சி என்ன பண்ணார்னா அவர் மரித்தார். ஸோ நான் இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான நபர், உண்மையான தேவனுடைய குமாரன், உண்மையாக என்னோடய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு அடிப்படையான பேஸாக இருந்தது வந்து தோமா. ஸோ நான் ஸ்கிரிப்சர் படியும் பார்க்காம வேதத்தின்படியும் நான் பண்ணேன்னா பார்த்தேன். ஸோ தோமா எனக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னார், இஸ் அ காட், இஸ் ஓன் சன் ஆஃப் காட், அவரை தான் நான் அவங்களுக்குலாம் பிரசங்கிக்கிறேன், அதுக்காக நான் என் உயிரையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் வந்து நமக்காக என்ன பண்ணார்னா ரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறார். ஸோ அதனால் தோமா நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு.
அங்கே தெளிவாக அவர் சொல்கிறார், மை லார்ட் மை காட், என் ஆண்டவர் என் தேவனேன்னு சொல்லிட்டு தோமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்றாரு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட பின்பு தோமா என்ன பண்ணுறாருனா, இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவரே என் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கொலோசியருக்கு எழுதின 1வது அதிகாரம் 15-17 வசனங்கள் வாசிக்கும் போது, அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஸோ எவ்ரி கிரியேஷன்ஸ், சூப்பராக இங்கிலீஷில் சொல்கிறாங்க, எல்லா விதமான படைப்புகளுக்கும் முன்பாக அவர் இருக்கிறார். ஜீசஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ஆல் கிரியேஷன்ஸ். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். ஸோ என் அப்பா போல் பையன் இருப்பாங்கள்ல, அந்த ஐடியா, சன் ஆஃப் காட். ஸோ அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா கிரியேஷன்ஸுக்கும் முன்னாடி அவர் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ஆல் த கிரியேஷன்ஸ். எல்லா படைப்புகளுக்கும் முன்பாக அவர் இருக்கிறார். முக்கியமாக இங்கே பார்க்குறப்ப என்ன இருந்தாலும் சரி, காணப்படுகிறவர்களானாலும் சரி, காணப்படாதவர்களானாலும் சரி, பரலோகத்தில் உள்ளவர்களானாலும் சரி, பூலோகத்தில் உள்ளவர்களானாலும் சரி, சகல சிருஷ்டிப்புகளானாலும் சரி, வஸ்துக்களானாலும் சரி, சிங்காசனங்களானாலும் சரி, கர்த்தத்துவங்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஒரு வீடு கட்டணும்னா இன்ஜினியர் வச்சு வீடு கட்டுவோம்ல, அதுமாரி தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக தான் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அவர் எல்லாருக்கும் முந்தினவர், எல்லாமே அவருக்குள் நிலையில் இருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 17 வசனத்தில் பாருங்கள், Jesus created everything and he holds the universe together. Only God can do that. எல்லாம் அவருக்குள் நிலையில் இருக்கிறது. அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவரை கொண்டு தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா கிரியேஷன்ஸ்க்கும் முந்தினவர். அவர்கள் எல்லாமே நிலை நிற்கிறது. எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது. இதை யார் பண்ண முடியும்? மனுஷனாங்க, கடவுள் தான் இதை பண்ண முடியும். ஸோ இது எல்லா விதமான தன்மையுடையவர் தான் கடவுள். ஜீசஸ் காட். இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். சில இடங்களில் இயேசு கிறிஸ்து பணிந்து கொள்ளப்படுகிறார், வர்ஷிப் பண்ணப்படுகிறார். மத்தேயு 14வது அதிகாரம் 33 வசனத்தில், அப்போது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன், யூ ஆர் த ட்ரூ சன் ஆஃப் காட் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். தி வர்ஷிப் நேம், அவரை வணங்கினார்கள். நம்ம தமிழில் சொல்லணும்னா முக்கியமாக பாவத்தை மன்னிப்பதற்கு கடவுளால் தான் முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாவங்களை மன்னிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன பண்ணுறாருன்னா, அவர் குணப்படுத்தாமல் யூ சின்ஸ் ஃபர்கிவன் மை சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். கரெக்டாக தானே அவங்க சிந்திக்கிறது? காட் தானே நம்ம பாவங்களை மன்னிக்கணும். இங்கே இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிச்சுட்டு இருக்காரு. யா, இஸ் காட், he has an authority to forgive our sins. யா, பாவங்களை மன்னிப்பது யாரால் முடியும்? கடவுளால் தான் முடியும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மகனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து யார்? கடவுள். கடவுள் தேவன், பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்கிறார். பாருங்களேன், எபிரேயருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 8 வசனத்தில், குமாரனை நோக்கி பிதா குமாரனை நோக்கி தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது,
உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. ஓகே, எபிரேயர் 1:8. ஸோ காட் ஈவன் கால் ஜீசஸ் அஸ் அ காட். பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி, தேவனே தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பாக தேவதூதர்கள் வந்து மரியாதத்தில் பேசுகிறப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23 ஜீசஸ் இஸ் கால்ட் இம்மானுவேல், காட் வித் அஸ். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், அவர் வந்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பார் என்ற அர்த்தம். காட் இஸ் வித் அஸ். ஸோ ஜீசஸ் வித் அஸ், ஜீசஸ் காடுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. யாத்திராகமம் புஸ்தகத்தில் 3:14 மோசே சொல்கிறப்ப, நீர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் இடத்துல கேட்டாங்கன்னா நான் என்ன போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் ஹூ ஐ எம், இருக்கிறவராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்ல. அது வந்து சில இடத்துல வந்து யோவான்லேயே வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியாக எடுத்துக்க முடியும்னு தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்குறப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 8:58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். பிஃபோர் ஆபிரகாம் ஐ எம், ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஐ எம் த ஸ்டார்ட், ஐ எம் த எண்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கேயும் தன்னை அவர் ஆதியும் அந்தமுமாக சித்தரித்துக் கொள்கிறார். முக்கியமாக திருவுளம் பற்றி கொள்கிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 கூட வாசிக்கிறோம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஒரு சாதாரணமான மனுஷன் அதை சொல்ல முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமான ஒரு மனுஷன் அப்படி சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட்டு ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ளே போகணும். நீங்கள் சும்மா இயேசு கிறிஸ்து வந்து மனுஷன் தான், கடவுளோட குமாரன்லாம் இல்லை, அவர் கடவுள் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது மாதிரி யார் சொல்ல முடியும்? போகங்க, நெக்ஸ்ட்டு ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ளே போவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவர் தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர் தேவன் என்பதை நிரூபிக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தாலும் சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். குட். ஓகே, இப்படி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட சில வேதவசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு முரண்பாடாகவே இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, இருக்கலாம். ஆனால் சில வேதவசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முரண்பாடாகவே தான் இருக்கிறது. என்ன வசனம் பார்த்துடலாமா? ஓகே, முஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லைட்டு ஓகே, இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப பைபிளில், ஓகே நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன், பைபிளில் எங்கேயுமே இயேசு கிறிஸ்து
ஒரே ஒரு இடத்துல கூட நான் கடவுள், என்னை வணங்குங்கள், ஐ எம் காட், வர்ஷிப் மீ அப்படின்னு ஒரு இடத்துல கூட நீங்கள் பைபிளில் சொல்லவே இல்லைங்க. பைபிளை அப்படி ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க, நாங்கள் இன்றைக்கே கிறிஸ்தவர்களாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. அவங்க சொல்கிறது உண்மை. எங்கேயுமே இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள், என்னை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவர் சொல்லலை. இது உண்மை, இதை நான் மறுக்கவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் அது அல்ல. நான் தான் கடவுள், என்னை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் அல்லங்க. இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் எல்லாம் என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவது. பிதாவுடைய சித்தம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பலியாக கொடுத்து, நம்முடைய எல்லா விதமான பாவத்துக்கும் அவரை பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுப்பது தான் பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரே அன்றி நான் தான் காட், என்னை வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவர் வரல. மாறாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக ஆதாம் போல இவர் தப்பு பண்ணலாங்க. அவர் காடு தான். இருந்தாலும் ஆதாம் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தானோ அதே போல் இவர் என்ன பண்ணல, பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்யலை. பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வந்தார். ஸோ he not come this world to prove that I am God. நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதை அவர் ப்ரூவ் பண்ணுவதற்காக இந்த பூமிக்கு வரல, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமிக்கு அவர் வந்தார். முக்கியமாக குமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் இங்கே உங்கள்கிட்டேருந்து நான் வர்ஷிப் வாங்க வரல, உங்கள்கிட்டேருந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு வேலை செய்யணுன்றதுக்காக நான் இந்த பூமிக்கு வரல, நான் உங்கள் எல்லாருக்கும் வேலை செய்யணும்படியாக தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். குமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வருகிறார், அதான் நான் சொல்கிறார். ஸோ he humbled himself before the Father God. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் தான், இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அவனுடைய எல்லா விதமான மகிமையின் மேன்மைகளையும் விட்டு தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்திருக்கிறார். பிதாவுக்கு முன்பாக தன்னை என்ன பண்ணுறாருன்னா அவர் தாழ்த்தி கொள்கிறார். he humbled himself before the Father God. எதற்காக? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, டு fulfill the purpose of the Father. ஓகே, இயேசு கிறிஸ்து எதை தேடும்படி வந்தார்? தனக்கான மேன்மையை தேடும்படி வரவில்லை, மாறாக இழந்து போனதை தேடும்படியும் அதை ரசிக்க முடியுமா தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதையே அதன்படியாக அது பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்து முடித்திருக்கிறார். ஸோ எனக்கு இது போதும் அவரை கடவுள் சொல்லிட்டு நான் ஏற்றுக்கொள்வதற்கு. நான் தான் கடவுள்றா, என்ன வணங்கடா அப்படின்னு அவர் சொல்லாமல் தன்னுடைய தெய்வீக தன்மையையும் என்ன பண்ணார்னா அடக்கி என்னை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணார்னா அதையே அடக்கி வந்திருக்காருல்ல. வந்தும் எந்த இடத்துலையும் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கல. பார்த்தீங்களா? உண்மையாகவே தன்னை தாழ்த்தினதை அதை நிரூபிக்கிறது. அதனால தான் வேதத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, நான் தான்டா கடவுளை நான் வணங்குங்கடான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். உண்மைதான். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல், நம்ம அப்போஸ்தலர் பாலை பற்றி நமக்கு நிறைய தெரியும். ஸோ இவர் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நபர் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா பைபிள்லே பாதி நிருபத்தை இவர் தான் எழுதியிருப்பார். அதிகபட்சமான நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்கார். ஓகே, அவர் சொல்கிறாரு, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தன்னுடைய 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேலே வாங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் who experienced Jesus Christ in his life, தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்த ஒரு நபர். God manifested in the flesh. God was manifested in the flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார். போங்க, இன்னும் நீங்கள் நம்பலாம், நீங்கள் தான் முட்டாள்.
சில இன்டர்பிரிட்டேஷன்ஸை வந்து இங்கே இஸ்லாமியர்கள் வந்து வைக்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறப்ப, நான் போவேன், யோவான் எழுதின 14வது அதிகாரம் 28 வசனத்தில் இஸ்லாமியர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அவர் வந்து காடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜான் 14:28, யோவான் 14வது அதிகாரம் 28 வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் தேன் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் தேன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்னங்க இது? என்னுடைய பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். நானும் ட்ரம்ப் வருவேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் யார்? பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. நான் யார்? சாதாரணமான இந்திய பிரஜை. நான் ஒரு சாதாரணமான மனுஷன். ட்ரம்ப் யார்? பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. ஓகே. ஆனால் 2 பேரும் யார்? மனுஷங்க தான். ஆனால் ட்ரம்ப்பு என்னோட பெரியவராக இருக்கிறார். ஓகே. ஸோ பிதாவை குமாரன் கனம் பண்ண வேண்டும். என் அப்பா என்னுடைய பெரியவருங்க. என் அப்பா என்னுடைய பெரியவர் தானே. உண்மையாக இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு அப்பா இருப்பாங்கள்ல. என் அப்பா என்னுடைய பெரியவர். ஆனால் 2 பேரும் மனுஷங்க தான். ஆனால் அவருடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? அவரை கனம் பண்ணுறேன். அவருடைய பெரியவர். அவர் என்னோட எல்லா விதத்திலும் பெரியவர். ஆனால் 2 பேரும் நாங்கள் மனுஷங்க தான். அதே போல் பிதாவும் குமாரனும் தேவன் தான். ஆனால் பிதாவை குமாரன் கனம் பண்ணுகிறார். இவங்க 2 பேரும் தேவன் தான். ஆனால் குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறார். அவர் என்னுடைய பெரியவர் என்பதை அவர் காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த விதத்தில் என்னோட பிதா பெரியவர் அப்படின்னு சொல்கிறத வந்து பலத்துலேயோ இல்லை பவர்லேயோ இல்லை, மதிப்பில் குமாரனுடைய பிதா பெரியவர் அப்படின்றத சொல்லி குமாரன் தன்னை பிதாவுக்கு கீழாக தாழ்த்துகிறார். நாம் இதை தான் கற்றுக்கணுமே தவிர குறை கண்டுபிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு முக்கியமான வசனம் வருமே, குமாரனும் அறியார் அந்த நாளையும் அந்த நாழிகையும் குமாரனும் அறியார் பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். ஓகே ஓகே யா மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32 வசனம். இது மைண்ட் ப்ளோயிங்கான வசனம். இங்கே தான் இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபுல்லாகவே புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. ஸோ 1 மணி நேரம் 22 நிமிஷம் முடிஞ்சிச்சு. 1 மணி நேரம் 23 போயிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32 வசனம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமியர்கள் இந்த வசனத்தை வாதமாக எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான வசனம். இவங்க இந்த வாதத்துக்காக இந்த வசனத்தை எடுத்து வைக்கிறதுல தப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வாயை திறந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற காரியங்களாம் எப்போ நடந்து முடியும், நீங்கள் எப்போ வந்து வானத்தில் வருவீங்கன்ற மாதிரியான ஏதோ ஒரு காரியம், அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த காரியங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஈவன் சன் ஆஃப் காட் டிட்ன்ட் நோ த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, குமாரன் உண்மையாகவே கடவுளாக இருந்திருந்தார்னா அவருக்கு அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த டேவும் அந்த டைமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த டே எப்போ நடக்க போகுதுன்ற அந்த டேவும் அந்த டைமும் எனக்கு தெரியாது. ஒன்லி ஃபாதர் காடுக்கு தான் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் ஏஞ்சல்ஸ்க்கும் தெரியாது, ஈவன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன, குமாரனுக்கு தெரில. அப்போ அவர் யார் இல்லை? கடவுள் இல்லை. அவர் கடவுளாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு தான் அந்த டே அந்த டைம் தெரிஞ்சிருக்கணுமே, ஃப்யூச்சரை தெரிஞ்சிருக்கணுமே. கடவுளுக்கு தான் ஃப்யூச்சர், பாஸ்ட், ப்ரெசென்ட் எல்லாமே தெரியுமே. அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள்.
இது மிகவும் உண்மையான வாதம்தான், சரிதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன், இதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு தெரியல. அந்த இறைவன் தான் எனக்கு அதுக்கு சத்துவத்தை தரணும். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் கடவுளாக மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம பார்த்தோம்ல. அவர் மனுஷனாகவும் இருந்திருக்கிறாரு, கடவுளாகவும் இந்த பூமியில் இருந்திருக்கிறார். ஸோ மனுஷனை போல் சாப்பிட்ருக்கிறாரு, மனுஷனை போல் தூங்கியிருக்கிறாரு, மனுஷனை போல் அழுதுருக்கிறாரு, மனுஷனை போல் மரித்திருக்கிறார், மனுஷனை போல் பிறந்திருக்கிறார். அதையும் தாண்டி கடவுளைப் போல அற்புதங்களை செய்திருக்கிறார். பார்க்க முடியாதவங்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறார், கேட்க முடியாதவங்களுக்கு கேட்க வைத்திருக்கிறார். கை இப்படி இருக்குதா, சரியாகவான்னு சொன்னோடனே சரியாக்கப்பட்டிருக்குது. கடவுளைப் போல அற்புதங்களை செய்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டியிருக்கிறார். கடல் மேலே நடந்து வந்திருக்கிறார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்திருக்கிறார். கை வைத்து கண்ணை திறந்து விட்டுருக்கிறார். மரித்தவர்களை எழுந்திரு சொல்லியிருக்கிறார். தாகுமையும் சொன்னோடனே அந்த சிறுப்பெண்ணை எழுந்துருன்னு சொன்னோடனே செத்து போன பொண்ணு எழுந்து வந்தாங்க. லாசருவே வெளியவான்னு சொன்னோடனே கல்லறை திறக்கப்பட்டவனாக, சீலைகள் கட்டப்பட்டவனாக லாசரு வெளியே வரான். நல்லா பாருங்கள், 100% மனிதனாகவும் வாழ்ந்திருக்கிறாரு, அதே சதவீதம் 100% கடவுளாகவும் வாழ்ந்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா, ஸோ he is 100% man, 100% God. ஸோ இவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லிடவும் முடியாது. ஸோ உண்மையாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாளும் அந்த நாழிகையும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் நிச்சயம் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாளும் அந்த நாழிகையும் நிச்சயம் தெரியும். he knows that. எப்படி நம்ம எல்லா காரியங்களும் பார்த்துட்டோம், அவரும் தேவன் என்பதை நிரூபிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு அவருக்கு தெரியாதுன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாளும் அந்த நாழிகையும் தெரியும். அப்போ ஏன் இந்த இடத்துல எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்? பொய் சொல்லியிருக்காரா அப்படின்னா அதுதான் இல்லை. 100% கடவுள், 100% மனிதன். எல்லா விதமான இது இவங்க கேட்குற காரியம் வந்து பரம ரகசியம். நாம் எல்லா கிறிஸ்துவர்களும் காத்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக, அந்த நாள் எப்போது சம்பவிக்கும் அப்படின்றதுக்காக. இவங்க திடீர்னு வந்து அந்த நாள் எப்போ வரும், அந்த நாளைக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து, ஐயோ எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமே, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2025 டிசம்பர் 22 தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆகில் நம்ம என்ன பண்ணுவோம், அது வரையும் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நாளுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவோம், உஷாராகிட்டு ரெடி ஆகிடுவோம் அவருடைய வருகைக்காக. ஆஹா ஏசப்பா நாளைக்கு வரப்போகிறாரு, நம்ம ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது வந்து ஒரு பரம ரகசியம், பரமத்தந்தையினுடைய ரகசியம். ஆனால் அந்த டேட்டும் அந்த டேவும் அந்த டைமும் யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் அதை சொல்ல முடியாத ஒரு நிலை, அது சொல்லக்கூடாது. அதனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீகத்தன்மை 100% தெய்வீகத்தன்மையை விட்டுவிட்டு 100% மனித தன்மைக்குள்ளாக வருகிறார். மனித தன்மைக்குள்ளாக வந்து அதை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் நாவுகளையாகவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுங்கள். ஜீசஸ் இஸ் லார்ட். அவர் தேவன், அவர் கடவுள். இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிற அவரை நம்புங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் போயிருக்கிறார். அவர் தான் பரலோகத்துக்கு போவதற்கான வழியாக இருக்கிறார். That's it. Thank you so much guys. I found this is the true God. This is the way of God. Way to God is the Son of God. Everything. I found it. And thank you so much. See you all in next video. Until then, shining off.